அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 18/12/2025ங்க. இவங்க வந்து நம்மளுடைய சேலம் ஃபாலோவர்ஸ், சேலத்துக்காரங்க. இப்போ புல்மேட்டு பாதையை பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, குட்டி மணிகண்ட சுவாமி நடந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுறவங்க உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம புல்மேட்டு பாதையோட முழு அப்டேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புல்மேட்டு பாதையை மகரஜோதிக்கு யார் யாரெல்லாம் தரிசனம் பண்ண வருவீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக மகரஜோதி அப்போ புல்மேட்டு பாதையில் நானும் தரிசனம் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதோ ஒரு அப்டேட் வேணும்னாலும் நீங்கள் மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் ஒரு சில அப்டேட்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுடைய வீடியோவும் உங்களுடைய லைவ் அப்டேட்டும் தான் நீங்கள் இப்போ புல்மேட்டு பாதையில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் இப்போ புல்மேட்டு பாதையில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் எதுக்கும் பயந்துக்க தேவையில்லை. எதனாலனா நீங்கள் போகும்போது உங்கள் கூட நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு மனதைரியம்ங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் போகும்போது தனியாக பயணம் பண்ணியிருந்தேன். என் கூட ஒரு 2 பேர் மட்டும்தான் பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கடைசியாக நான் மட்டும்தான் பயணம் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு முன் அனுபவம் இருக்கிற காரணத்தினால நான் பயணம் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ நீங்கள் புல்மேட்டு பாதையில் புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்ப இப்போ கூட உங்கள் கூட நிறைய பேர் வர காரணத்தினால உங்கள் மனதைரியம்ங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் கடைசி அந்த 5 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் பொறுமையாக இறங்கிட்டீங்கன்னா புல்மேட்டு பாதையும் உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். பெருவழி பாதைங்கிறதே 48 கிலோமீட்டர் ரொம்ப கடினம் தான். ஆனால் புல்மேட்டு பாதையும் அதற்கு நிகரான ஒரு கடினம் தான். ஸோ அதனால் நீங்கள் எந்த வழியில் பயணம் பண்ணணுங்கிறது உங்களுடைய முடிவு, அந்த ஐயப்பனோட முடிவு. அதனால் நீங்கள் வரும்போது எந்த வழியில் நீங்கள் பயணம் பண்ணாலும் பார்த்து பத்திரமா வாங்க. முக்கியமாக ரெயின் அப்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா மழை வரும் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்கள் நண்பர்களே. மறந்துடாதீங்க அதை மட்டும்.